ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் பூரி கிழங்கு மசால். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது 3மே ஆட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அது கூடயே சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் வெந்தது ஒரு அரைப்பதமாக வெந்த அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த மசால் வேகிற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறனால 1 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர்ற கன்சிஸ்டில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி விட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா மசால் ரெடி. பூரிக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுக்கலை. ஸோ நான் ரேண்டமாக என்னென்ன ஆட் பண்ணங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். 1 கப் அளவு மைதா, 1/2 கப் அளவு வார்ம் வாட்டர், அதுலேயே 1/4 டீஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பு, சால்ட் தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே ஃபுல்லாகவே போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம கையிலேயே அந்த மாவு ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் போட்டு விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு திரட்டி அதுவுமே ஒரு 15 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.